ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு தெளிவான தகவல் செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். செல்வ வளம் பெருகுவதற்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வந்துட்டாலே நம்ம வீட்டை எல்லாம் சுத்த பத்தப்பா வச்சுப்போம். அதே மாதிரி இறை வழிபாட்டிற்கு அதிகமாக கவனம் செலுத்துவோம். முழு மனதார திருமாலை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே அவருக்குரிய இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ரொம்பவும் முக்கியமானது. இப்படி நம்ம பூஜை செய்தாலே நம்ம வீட்டுல பெருமாள் நிரந்தரமாக தங்குவார். பெருமாள் மட்டும் இல்லாம எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி, நம்ம முக்கியமா பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே சரியாக செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்களை வேண்டியபடி தருவார்கள். இறைவனை அடைவதற்கு உகந்த வழி எதுனா அது நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகள் தான். முக்கியமா யாரு செல்வந்தராக வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி பணக்காரரா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, நம்முடைய உழைப்பையும் முயற்சியும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனுடன் சேர்த்து புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்தாலே நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீங்க சுத்தபத்தமாக பெருமாள் முன்பு உட்கார்ந்து நீங்க வீட்டில் படம் இருந்தால் அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரி அர்ச்சனை பூக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது. முக்கியமா பாத்தீங்கன்னா துளசி வைத்து அர்ச்சனை பண்ணால் விசேஷமாக இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து நீங்க துளசி மாலை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து பெருமாள் படத்திற்கு போடுங்க. அதே மாதிரி அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கேயும் துளசி வாங்கி கொடுங்க. வீட்டில் காலையிலேயே சுப்ரபாதத்தை ஒலிக்க விடுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுங்க. ஓம் நமோ நாராயணாயா இந்த ஒரு நாமத்தை சொல்லுங்க. இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருப்பது மகாலய பட்ச காலம். நம்ம செய்யக்கூடிய தானங்கள் பல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது அளவற்றில்லாத இன்பங்களை நம்ம பெறலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறலாம். கோவிந்தா அப்படின்னு நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. புரட்டாசி மாதத்துல 4 சனிக்கிழமை வருகின்றது. அதுல முதல் சனிக்கிழமை வருகின்றது. இந்த நாள்ல நீங்க பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது அவருக்குரிய நெய்வேத்தியங்கள் தவறாமல் செய்து வைங்க. சில பேருக்கு முதல் சனிக்கிழமை தலிகை போடுவாங்க, 2வது சனிக்கிழமை போடும் வழக்கம் இருக்கு, 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு. இந்த முதல் சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தலிகை போடுறீங்களோ பெருமாளுக்கு உரிய நெய்வேத்தியங்களை செய்யுங்க. சர்க்கரை பொங்கல், சுண்டல், வடை, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், 5 வகையான சாதங்களை செய்து வைத்து பால் பாயாசம் இது எல்லாமே செய்து வைத்து வழிபாடு பண்ணுவாங்க. இப்படி நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். இந்த நெய்வேத்தியங்களை நீங்க இலையில் பெருமாள் முகமாகவும் வைக்கலாம், இல்ல அப்படியே போட்டும் வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு எல்லாமே முடித்துவிட்டு தீபதூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து காக்கைக்கு எச்சில் படாத உணவை தவறாமல் வைங்க. உங்க குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.